வெல்கம் பேக் டு அன்யார் நாத்தனார் குக்கரி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணால் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அது கூடவே நம்ம 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வெண்டைக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப கிண்டக்கூடாது. அதோட வழுவழுப்பு போகிற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு நம்ம ஆயில் எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கோங்க. ஆயிலே நல்லா அது ஃப்ரை ஆகணும், அப்போதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெண்டைக்காயோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது. கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். வெண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிடணும். வீக்லி ஒன்ஸாவது சாப்பிடுங்க. வெரி வெரி ஹெல்த்தி. பெருசாக சின்ன பசங்களுக்கு பிடிக்காது, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நல்லா வழுவழுப்புலாம் போனதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ வழுவழுப்பு சுத்தமாக இல்லை, நல்லா தனித்தனியாக இருக்குது. வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசனை கொடுக்கும். வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அன்யார் நாத்தனார் குக்கரி.